ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் கடவுள் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா விநாயகர் சொல்லுவாங்க. விநாயகர் பெருமானுக்கு இன்று பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி திருவிழா தமிழ்நாடு முழுக்கும் இல்லாமல் இந்தியா முழுக்கும் சிறப்பான முறையில் கொண்டாடிக்கிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருங்காபுரி ஒன்றியத்தில் தூரங்குறிச்சி, அதாவது டிவிகேன்னு சொல்லுவாங்க. நம்ம தளபதி விக்கு பார்த்தீங்கன்னா டிவிகேன்னு தான் அவரோட கட்சி நேமே வச்சுருக்காரு. அதே மாதிரி எங்கள் தூரங்குறிச்சியும் பார்த்தீங்கன்னா டிவிகேன்னு தான் ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட எங்கள் தூரங்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் நடக்குது. நம்ம வீடியோலேயே கொடுப்போம் பாருங்கள். ஒரு 6-7 இடத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக விநாயகர் பார்த்தீங்கன்னா வச்சு அந்தந்த தெருவிலேருந்து இளைஞர்கள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் சிறப்பாக அன்னதானம்லாம் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க. எடுக்க போகிறது இன்னும் விமர்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் எடுப்பாங்க. அதாவது 3 நாள், 5 நாள், 7 நாள் அந்த கணக்கெலாம் வச்சு எடுப்பாங்க. ஆனால் தூரங்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே ஊர்வலமானது எடுக்கப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையின் பாதுகாப்பு கருதி அது உடனுக்குடன் எடுப்பாங்க. இப்போ இந்த முறை நமக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே எடுக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 விநாயகருக்கு மேலே வரும். அது இல்லாமல் இன்னும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற விநாயகர் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்பாங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்துருக்குறோம். நம்ம யூடியூப் சேனலில் அடுத்தடுத்து போடுவோம், பாருங்கள். கிட்டத்தட்ட காவல்துறையினர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1000-1500க்கும் மேற்பட்ட காவல்துறைகள், ஒரு 6 ட்ரோன் கேமராவுக்கு மேலே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் போலீஸுன்னு தொடர்ச்சியாக நிறைய பேர் இறக்கியிருக்காங்க. தொடர்ச்சியாக நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். மறக்காமல் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வீடியோலாம் பாருங்கள். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. இதில் காமன் கோயில் தெருக்கு வந்திருக்கோம். இங்கே 3 வருஷமாக அன்னதான விழா சிறப்பாக நடப்பதுக்கு இருக்குது. இப்போ இளைஞர்கள்லாம் சேர்ந்து அன்னதானத்துக்கு நிறைவேற்றுறதுக்கு எல்லா வேலைகளும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. கோலப்போட்டி வேறு நடக்க போகுது. போலீஸ் வேறு எல்லோரும் வந்து என்னென்ன நடக்குது, என்னென்ன டியூட்டின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னதானத்துக்கு நிறைவு பண்ணி முடிந்து விட்டது. மைக்குக்கெல்லாம் ஏற்றிக்கிருக்காங்க. அடுத்த இடம் போக போகிறோம். வெரி இப்போ நம்ம எங்கேருந்து காமன் கோயிலேருந்து தாண்டி வந்துட்டுருக்கோம். காமன் கோயிலில் எல்லாமே பார்த்து எடுத்தாச்சு. அடுத்து வந்து ஐயனார் கோயிலில் அடுத்து திருவிழா, நாளைக்கு வந்து திருவிழான்னு நினைக்கிறேன். அதனால் அங்கேயும் சீரும் சிறப்பாக செலிப்ரேஷன்லாம் நடந்துக்கிருக்கு. அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஐயனார் கோயிலை அடுத்து நம்ம எம்ஜிஆர் நகருக்குள்ளே உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறோம். நம்ம பசங்களாம் இப்போ என்ன பண்ணிக்கிருக்காங்கன்னு தெரியல. பழைய இடம் இங்கனக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம இப்போ புதுசாக வச்சுருக்க இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கே சீரும் சிறப்புமாக பிள்ளையார் ஜொலித்து கொண்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். உள்ளே போய்க்கிருக்கோம். நம்ம வெளியிலெல்லாம் பசங்க யாரையும் காணோம். பிள்ளையார் மட்டும்தான் தனியாக இருக்கிறாரு. எம்ஜிஆர் நகர். இப்போ நம்ம அடுத்து எங்கே வந்திருக்கோம்னா எம்ஜிஆர் நகருக்கு அடுத்து பொன்னம்பட்டிங்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். பிள்ளையார் பார்ப்போம். இது ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளையார் நம்ம எத்தனாவது ரோட்டாக கொண்டு போவாங்க தெரியாது. சிறப்பான எடுக்கப்புறம் என்று நினைக்கப்படுகிறது.